நான் லாஸ்ட் 5 இயர்ஸாக இந்த ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது எனக்கு ரொம்ப சேஃபான ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி நிறைய பிகினர்ஸ்க்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப சேஃபாக இருக்குன்னு நான் பார்த்துருக்கேன். அந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னு நான் உங்களுக்கு இன்றைக்கி ரிவீல் பண்ணுறேன். அது 2 ஸ்ட்ராட்டஜி. ஒன்று ஆர்ப், இன்னொன்று சிபிஆர். ஆர்ப்னா ஒன்றும் இல்லைங்க, ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜியை தான் ஆர்ப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எப்படின்னா, அன்னைக்கு டே ஓப்பன், இன்றைக்கி மார்னிங் வந்து 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா, அந்த 15 மினிட்ஸ் கேண்டிலோட ஹையையும் 15 மினிட்ஸ் கேண்டிலோட ஹை, 15 மினிட்ஸ் கேண்டிலோட லோ, இது ரெண்டுத்தையும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இந்த 15 மினிட்ஸ் கேண்டிலோட ஹையும் லோவும் மார்க் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் கேண்டிலோட ஹையை வந்து பிரேக் பண்ணால் பை சைடு என்ட்ரியும் லோவை வந்து பிரேக் பண்ணால் செல் சைடு என்ட்ரியும் எடுக்கிறது தான் ஆர்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் கேண்டிலோட ஹையை பிரேக் அவுட் பண்ண கேண்டில், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் கேண்டிலோட ஹையும் லோவும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணோன்னே அடுத்த கேண்டில் வந்து இதோட ஹையை பிரேக் பண்ணிடுச்சு. அதாவது அன்னைக்கு டே ஓப்பன் பண்ண கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணிச்சு. பிரேக் பண்ண உடனே நான் என்ட்ரி எடுக்க மாட்டேன். நெக்ஸ்ட் கேண்டில், அடுத்த கேண்டில் ஃபார்ம் ஆகுதில்ல, செகண்ட் கேண்டில், இந்த இடத்துல என்னோட என்ட்ரி இருக்கும். ஸோ இங்கே என்ட்ரி பண்ணனா இந்த இடத்துல என்னோட ஸ்டாப் லாஸ், இங்கே நான் எஸ்எல் வச்சுப்பேன், இந்த இடத்துல என்னோட என்ட்ரி வச்சுப்பேன். ஸோ அப்போ அந்த மாதிரி வைக்கும்போது அடுத்த 1 or 2 கேண்டில்ஸில் வந்து எனக்கு ஈஸியாக ப்ராஃபிட் கிடச்சிரும். ஸோ ஈஸியாக 20 to 30 பாயிண்ட்ஸ் எடுத்துருவேன். இப்போ நம்ம செல் சைடில் பார்க்கும்போதும் சேம் இதே தான் நடந்திருக்கும். அதாவது டேயோட லோவை, இந்த கேண்டிலோட லோவை பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான பாடி வச்சதும் நெக்ஸ்ட் கேண்டிலில் என்ட்ரி. ஸோ இங்கே வந்து என்னோட எஸ்எல். ஸோ இந்த இடத்துல என்னோட என்ட்ரி இருக்கும், இந்த இடத்துல எஸ்எல் இருக்கும். ஈஸிலி ஒரு 20 to 30 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணிட்டு நான் வெளியே வந்துடுவேன். ஸோ இதுதான் ஆர்ப் ஸ்ட்ராட்டஜியோட ஈஸியான ஒரு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எடுக்கிறது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது எப்படி நம்ம பார்க்கலாம். அது எப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ஹையை ஒரு பெரிய கேண்டில் பிரேக் பண்ணிடுச்சுன்னு வைங்களேன். ஸோ இவ்வளோ பெரிய கேண்டில் பிரேக் பண்ணிச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம எப்படி என்ட்ரி எடுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல இன்கேஸ் இது முடித்தோடனே நான் இங்கே வந்து ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு, பெரிய கேண்டில், இங்கே நான் என்ட்ரி எடுத்தேன்னா என்னோட எஸ்எல் இங்கே. ஸோ அப்போ இந்த இடம்ன்றது எனக்கு பெரிய ஒரு ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் நான் எப்படி என்ட்ரி எடுப்பேன்னா, ஒரு புல் பேக்குக்காக வெயிட் பண்ணுவேன். எப்பயுமே நான் என்ட்ரி பிரேக் பண்ண உடனே எடுக்க மாட்டேன். நான் வெயிட் பண்ணி புல் பேக் ஆனதுக்கப்புறம் தான் என்ட்ரி எடுப்பேன். ஒரு 15 மினிட்ஸ் கேண்டிலோட ஹையை ஒரு பெரிய கேண்டில் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா, நம்மளோட என்ட்ரி இங்கே இருந்துச்சுன்னா, நம்ம எஸ்எல் இங்கே வச்சோன்னா ரொம்ப பெரிய எஸ்எல், இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் கொடுக்க முடியாது. அதனால என்ன பண்ணுவேன்னா, ஒரு புல் பேக்குக்காக வெயிட் பண்ணுவேன். புல் பேக் வந்து இந்த இடத்துல எனக்கு ரிஜெக்ஷன் வைக்கணும். இந்த இடத்துல ரிஜெக்ஷன் வச்சுட்டேன்னா அடுத்த கேண்டில் என்னென்னா இந்த இடத்துல ரிஜெக்ஷன் வந்து நெக்ஸ்ட் கேண்டிலில் நான் என்ட்ரி போட்டுருவேன். அப்போ என்னோட எஸ்எல் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். இங்கே தான் என்னோட எஸ்எல் இருக்கும். இந்த இடத்துல என்ட்ரி போட்டு இந்த இடம் எஸ்எல் கம்பேர் பண்ணும்போது, இந்த இடத்துல என்னோட என்ட்ரி போட்டுட்டு இந்த இடத்துல எஸ்எல் கம்பேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப மினிமலான எஸ்எல். ஸோ எப்பயுமே நான் இந்த ஆர்ப் யூஸ் பண்ணும்போது, ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் யூஸ் பண்ணும்போது இப்படி தான் என்ட்ரி எடுப்பேன். இதே சேம் சினாரியோ தான் நீங்கள் செல்லுக்கும் பார்க்கணும். இப்போ பையில் எப்படி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் செல்லுக்கும் பார்ப்பேன். ஸோ பையில் எப்படி கேண்டில் உடச்சி வச்சுதோ அதே மாதிரி செல்லுக்கு பெரிய கேண்டிலாக உடச்சி வச்சிருச்சுன்னா, நான் வெயிட் பண்ணி இந்த இடத்துல இருந்து ஒரு புல் பேக் ஆகி இந்த இடத்துல ரிஜெக்ஷன் கன்ஃபார்மாக வைக்கணும். ரிஜெக்ஷன் வச்சதும் அடுத்த கேண்டிலில் என்ட்ரி போட்டுருவேன். ஒரு 20 to 30 பாயிண்ட்ஸ் ஈஸியாக கேப்சர் பண்ணிட்டு வெளில வந்துடுவேன். இந்த சினாரியோவை, இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நான் மேக்ஸிமம் நிறைய நாள் ப்ராஃபிட்டாக தான் இருந்திருக்கேன். ஸோ நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு கிளியரான என்ட்ரி கிடச்சிரும். இதில் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டிலோட ஹையையும் லோவையும் பிரேக் பண்ணால் தான் நான் என்ட்ரி எடுப்பேன். பிரேக் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், கேண்டில் இங்கே வருவான், இந்த இடத்துல ஒரு லோவில் ரிஜெக்ஷன் பண்ணி திரும்ப மேலே போவான், திரும்ப இங்கே ரிஜெக்ஷன் பண்ணி கீழே வருவான், திரும்ப இங்கே. ஸோ இப்படி ஒரு சாப்பியாக இருக்கும் மார்க்கெட்டு. இப்படியே சாப் பண்ணி சைட்வேஸ்லேயே ஓட்டிடுவான். அப்போது சைட்வேஸில் ஓட்டும் போது நான் என்ன பண்ணுவேன், என்ட்ரி எடுக்க மாட்டேன். அப்போது என்னோடய கேபிட்டல் சேஃபாக இருக்கும். ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணால் தான் என்ட்ரி அப்படின்றதுல தெளிவாக இருப்பேன். அது பிரேக் அவுட் ஆனால் தான் நான் என்ட்ரி எடுப்பேன். ஸோ இது உள்ளே ஓடிட்டு இருக்கும்போது எனக்கு சைட்வேஸ்ன்னு தெரிஞ்சிடும். அதில் என்ட்ரி எடுக்க மாட்டேன், அதில் நான் ரிஸ்க்கும் எடுக்க மாட்டேன். இந்த ஆர்பை வந்து என்ன மாதிரி நம்ம சார்ட்டில் பார்க்கலான்றதை பார்க்கலாம். இதுக்கு இண்டிகேட்டரே ட்ரேடிங் வியூவில் இருக்குது, ஓஆர்பி இண்டிகேட்டர்னு சொல்லியிருக்கு. அந்த இண்டிகேட்டரோட செட்டிங் எப்படி,
அந்த இண்டிகேட்டர் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அண்ட் அதில் இருந்து நம்ம ஒரு 2-3 சார்ட் நிஃப்டி சார்ட்டில் பேக் டெஸ்ட் காட்டுறேன். அதை பாருங்கள். நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இதோட ரிசல்ட் ரொம்பவும் சூப்பராகவே இருக்கும். நான் பேக் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். அதை நீங்கள் பாருங்கள். 2-3 சார்ட்டை உங்களுக்கு எக்ஸாம்பிளாக காட்டுறேன். நான் சொன்ன மாதிரி நீங்கள் இண்டிகேட்டரில் போனீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ORB அப்படின்னு சொல்லி வரும். அதாவது ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட். இந்த ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட்னு வரும்போது ஃபஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா ZZZ கிரிப்டோ. இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இங்கே வந்துடும். ஸோ இதை ஓப்பன் பண்ணும்போது இப்படி காட்டும். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன செட் பண்ணணுன்னா செட்டிங்ஸில் போயிட்டு 15 மினிட்ஸ், இது 5 மினிட்ஸாக இருக்கணும். நான் இருங்க டிஃபால்ட் வச்சிடுறேன். ரீசெட் செட்டிங் கொடுத்துட்றேன். ரீசெட் செட்டிங் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு இங்கே போயிட்டு 15 மினிட்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, 15 மினிட்ஸ் போட்டிங்கன்னா 9:15 to இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 9:30. அப்போ இங்கே ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 15 மினிட்ஸோட ORB கிடச்சிரும். ஸோ இதுதாங்க 15 மினிட்ஸ் ORB பண்ணுறதோட வேலை. நான் இப்போ என்ன சொன்னேன்னா உங்கள்கிட்ட க்ளீனாக இங்கே பாருங்கள், 15 மினிட்ஸில் பிரேக் அவுட் எந்த பக்கம் நடக்குதுன்னு நீங்கள் பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். 15 மினிட்ஸில் உங்களுக்கு ஒரு கேண்டில் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், ஒரு பெரிய கேண்டில் ஒன்று போட்டானா இந்த இடத்துல ஒரு பெரிய கேண்டில் ஒன்று போட்டானா, இப்போ நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தோன்னா இந்த இடத்துல SL. எப்பயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய கேண்டில் போட்டானா மார்க்கெட்டில் என்ட்ரி சீக்கிரமாக உள்ளே போயிடாதீங்க. அன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் மாட்டிப்போம். என்றைக்கு குட்டியான கேண்டில் ஒரு மிட் சைஸ் கேண்டில் போடுறான்னா அன்றைக்கி நம்ம என்ட்ரியை வெயிட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி இடத்துல நான் என்ட்ரியே எடுக்கல. வெயிட் பண்ணி திரும்ப இந்த டேயோட லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ரிஜெக்ஷனுக்காக வெயிட் பண்ண. ரிஜெக்ஷன் இங்கே ரிஜெக்ஷன் நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண. ரிஜெக்ஷன் கேண்டில் நடந்த உடனே எனக்கு இந்த கேண்டிலில் தான் என்ட்ரியே பஞ்ச் பண்ணேன். நான் அது வரைக்கும் பஞ்சே பண்ணல. எக்ஸாக்டாக எங்கன்னா இங்கே பாருங்கள், கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல இந்த இடத்துல தான் என்னோட என்ட்ரியை நான் வந்து பஞ்ச் பண்ணேன். இங்கேனா இந்த இடம். இப்போ ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. இந்த இடம் சாலிடாக ஸ்ட்ராங்கான பாடி எல்லாமே கீழே க்ளோஸ் வச்சுட்டான். அப்புறம் கால் கீழே தான் போகிறான்னு எனக்கு தெரியும். எனக்கு தேவை 20 to 30 பாயிண்ட்ஸ். 1 or 2 கேண்டில்ஸ் நான் கேப்சர் பண்ணிட்டு வெளில வந்துடுவேன். ரொம்ப ஈஸியான சாலிடான ஸ்கேல்பிங் மெத்தட். ஈஸியாக நம்ம ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளில ஓடி வந்துடலாம். ஸோ இங்கே ரிஜெக்ஷன், இந்த இடத்துல ரிஜெக்ஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். எங்கேயுமே ரிஜெக்ஷன் நடக்கல. இந்த இடத்துல ஒரு பெரிய பாடி போட்டு கேண்டில் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டான். ஸோ நான் வந்து சொன்னல இவ்வளோ பெரிய கேண்டிலில் வந்து நான் என்ட்ரி எடுக்க மாட்டேன்ட்டு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி க்ளோஸ் வச்சுட்டான். இந்த இடத்துல ரிஜெக்ஷனும் வச்சுட்டான். ஸோ இந்த கேண்டில் ரிஜெக்ஷன் வச்சு அடுத்த கேண்டில் இங்கே என்னோட என்ட்ரி பண்ணிட்டு 1 or 2 கேண்டில்ஸில் நான் எக்ஸிட் பண்ணிட்டு ஓடி வந்துட்டேன். ஸோ இங்கே பாருங்கள், அதே மாதிரி இங்கே ஒரு கேண்டில் உடச்சிருக்கான். இந்த கேண்டில் ஓகே, நான் என்ட்ரி எடுக்க முடியும். இந்த ஸ்டாப் லாஸ் என்னால் ஈஸியாக கொடுக்க முடியும். இந்த இடத்துல நான் என்ட்ரியை பஞ்ச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்னோட SL வச்சுட்டேன்னா அழகாக 1 or 2 கேண்டில்ஸ் இந்த இடத்துல என்னோட ப்ராஃபிட் 2-3 கேண்டில்ஸில் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு ஈஸியாக வெளில வந்துட்டேன். சேம் சினாரியோ இங்கே நடந்திருக்கு. இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய கேண்டில் போட்டிருக்கான். இந்த இடத்துல என்ட்ரி பஞ்ச் பண்ணால் இவ்வளோ பெரிய SL நான் கொடுக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணேன், நான் வெயிட் பண்ணோன்னே எனக்கு இந்த இடத்துல அழகான ஒரு ரிஜெக்ஷன் கிடச்சிச்சிங்க. இந்த இடத்துல ஓகே, ரிஜெக்ஷன் கிடச்சோன்னே என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல என்ட்ரி போட்டேன். நான் இந்த இடத்துல என்னோட என்ட்ரியை வந்து நான் பஞ்ச் பண்ணிட்டேன். இந்த இடத்துல ரிஜெக்ஷன் கண்ட இந்த கேண்டில் இந்த கேண்டில் என்ட்ரி இந்த ஒரு கேண்டிலில் எக்ஸிட் பண்ணிட்டு ஓடி வந்துட்டேன். ஸோ 1 or 2 கேண்டில்ஸ் தான் 20 to 30 பாயிண்ட்ஸ். ரொம்ப சாலிடாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக எடுக்க முடியும். அதுக்கு நீங்கள் நிறைய பேக் டெஸ்ட் பண்ணணும். நான் பண்ணதெல்லாம் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப நல்லா புரியும். இங்கே பாருங்கள், அதே மாதிரி வந்திருக்கான். இங்கே பாருங்கள், நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள். ரொம்ப அழகான கேண்டிலுங்க, சின்ன கேண்டிலுங்க. ரொம்ப பெரிய கேண்டிலாக இல்லாமல் ரொம்ப சின்ன கேண்டில். இந்த மாதிரி கேண்டில் வந்துச்சுன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக அழகாக அன்றைக்கி எடுத்துருவேன். ஏன்னா இந்த மாதிரி சினாரியோஸ் நான் நிறைய பார்த்துருக்கேன். நீங்கள் பேக் டெஸ்ட்டில் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் சேம் இந்த சினாரியோலாம் பார்த்துருப்பீங்க. இந்த லோவை பிரேக் பண்ணி அடுத்த கேண்டில் ரிஜெக்ஷன் வச்சுட்டானா நான் இந்த இடத்துல தாராளமாக என்னோட என்ட்ரி பஞ்ச் பண்ணிடுவேன். இந்த இடத்துல என்ட்ரி இல்லை, இங்கே என்ட்ரி பஞ்ச் பண்ணாலும் என்னோட SL வந்து இந்த இடத்துல வச்சுருவேன். ஸோ எனக்கு இந்த இடத்துல என்ட்ரி பஞ்ச் பண்ணாலும் இந்த ஒரு கேண்டில் ஆர் 2 கேண்டில்னால் நான் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு ஓடி வந்துடுவேன். என்னோட ப்ராஃபிட் வந்து 20 to 30 பாயிண்ட்ஸ் தான் என்னோட மேக்ஸிமம் ப்ராஃபிட். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஏன்னா நடந்திருக்கு, அழகாக குட்டி கேண்டலாக உடச்சிருக்கானா. ஸோ இந்த இடத்துல உடச்ச உடனே இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான பாடி, நான் இந்த இடத்துல என்ட்ரி போட்டால் இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணிட்டு ஓடி வந்துடுவேன். இந்த இடத்துல என்ட்ரி போட்டேன்னா இந்த இடத்துல நான் SL, இந்த இடத்துல என்ட்ரி போட்டேன்னா இந்த இடத்துல என்னோடய டார்கெட் எடுத்துகிட்டு நான் ஓடி வந்துடுவேன். என்னோடய SL வந்து இதுவும் இந்த பாடி மேலே
இதான் என்னோட எஸ்தது. அதே மாதிரி சினாரியோ இங்கே என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். இங்கே என்ன நடந்ததுன்னா எவ்வளோ பெரிய கேண்டில் போட்டிருக்கான் பாருங்கள். இன்றைக்கி நான் என்ட்ரியே எடுக்கலைங்க, வேடிக்கை மட்டும்தான் பார்த்தேன். ஏன்னா இவ்வளோ பெரிய கேண்டில் உடந்தோன்னே எல்லோரும் நினச்சிடுவாங்க பயங்கரமாக பேரிஷ் ஆகிட்டான், பேரிஷ் தான் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் எத்தனை மணிக்கு உடைச்சான், 10 மணிக்கு உடைச்சான். எத்தனை மணி பாருங்கள், அவன் வந்து 10 மணிக்கு உடைச்சவன் 1:30 மணி வரைக்கும் ஒன்றுமே கொடுக்கல, இப்படியே தான் இருந்தான். 10 மணிக்கு உடைச்சவன் பாருங்கள் 1:30 மணி வரைக்கும் ஒன்றுமே கொடுக்கல. அப்போ நான் என்ன பண்ணேன், வெயிட் பண்ணிட்டு தான் அந்த இவ்வளோ பெரிய கேண்டில்லாம் விழுந்தா நான் எடுக்கவே மாட்டேங்க. திரும்ப எனக்கு எங்கே என்ட்ரி கிடச்சிச்சுன்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கு போக முடியாமல் திரும்ப ரிஜெக்ஷன் ஆனால் திரும்ப இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன், இந்த இடத்துல ரிஜெக்ஷன். ஸோ கண்டினியூஸாக ரிஜெக்ஷன் வைக்கும்போது இந்த கேண்டில் முடிஞ்சு இந்த கேண்டில் என்னோட என்ட்ரி, இந்த இடத்துல என்னோட டார்கெட். இதுதாங்க ஓஆர்பியில் நான் உங்களுக்கு காட்டின 2-3 சார்ட்டோட சாம்பிள்ஸ் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஆர்ப் ஸ்ட்ராட்டஜி பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சிபிஆர். சிபிஆர்னா என்ன? சென்ட்ரல் பிவோட் ரேஞ்ச், அதை தான் சிபிஆர்னு சொல்லுவாங்க. சிபிஆரை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்றத நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிபிஆரை யூஸ் பண்ணி தான் நான் மேக்ஸிமம் ட்ரேட் எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஸோ எனக்கு இதில் வந்து ஒரு நல்ல சேஃபாக நம்ம கேபிட்டலை எவ்வளோ சேவ் பண்ணி எவ்வளோ அழகாக என்ட்ரி எக்ஸிட் எடுக்க முடியுன்றது இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸும் காட்டுறேன். சிபிஆர்னால் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணிடுறேன். ஸோ சிபிஆர் வந்து கண்டிஷன் 1. சிபிஆரில் வந்து 3 லைன்ஸ் இருக்கும், சென்ட்ரல் பிவோட் சொல்லிட்டு. இந்த லைன் 3மே இப்படி தள்ளி தள்ளி இருந்துச்சுன்னா இதை வந்து வைட் ரேஞ்ச் சிபிஆர்னு சொல்லுவாங்க. அதாவது வைட் ரேஞ்ச் சிபிஆர் நல்லா விலகி இருந்துச்சுன்னா வைட் ரேஞ்ச் சிபிஆர் சொல்லுவாங்க. செகண்ட் கண்டிஷன், சிபிஆரோட கோடுங்க பக்கமாக இவ்வளோ கிட்ட இருந்துச்சுன்னா நேரோ சிபிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வைட் ரேஞ்ச் சிபிஆராக மார்க்கெட் அன்றைக்கி ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அது வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் இருக்கும். அன்னைக்கு மேக்ஸிமம் மேலே கீழே தான் போகும், சைட்வேஸ் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. இதுவே சிபிஆர் பக்கத்தில் இருந்துச்சுன்னா இது வந்து ரொம்ப க்ளோஸாக நேரோவாக இருந்ததுன்னா ட்ரெண்டிங் சிபிஆர்னு சொல்லுவாங்க. அப்போ மார்க்கெட் எப்படி இருக்குன்னா நல்லா ட்ரெண்டாக இருக்கும், நல்ல மூமெண்ட் கொடுக்கும், நல்ல மூவ்ஸ் கொடுக்கும். இதை வந்து ட்ரெண்டிங் சிபிஆர்னு சொல்லுவாங்க. இதில் செகண்ட் கண்டிஷன் ஒன்று இருக்குது. இந்த சிபிஆர் லைனுக்கு மேலே ப்ரைஸ் ஓப்பன் ஆச்சுன்னா அன்னைக்கு மார்க்கெட் வந்து புல்லிஷ், கால் சைட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் வந்து புல்லிஷ் சென்டிமெண்ட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். இதுவே சிபிஆருக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா அன்னைக்கு பேரிஷ் சென்டிமெண்ட், அதாவது புட் சைட் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் சிபிஆரோட கண்டிஷன். இந்த கண்டிஷன் வச்சு தான் நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். ஸோ சிபிஆர்னா என்னன்னு உங்களுக்கு சிம்பிளாக ஒரு ப்ரீஃப் கொடுத்துட்டேன். இப்போது இது உள்ளே போய் இதோட செட்டிங்ஸ்னால் என்ன, எப்படி இதை வச்சு நம்ம மார்க்கெட்டில் ட்ரேட் எடுக்கலான்றதை பார்க்கலாம். ஓகே, இப்போ நிஃப்டி சார்ட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். நிஃப்டி சார்ட் ஓப்பன் பண்ணது கையோட இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இண்டிகேட்டர்ஸ் அப்படின்ற ஆப்ஷனில் போனீங்கன்னா இங்கே போயிட்டு சிபிஆர்னு டைப் பண்ணுங்கள். சிபிஆர் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய சிபிஆர் வரும். சிபிஆர் பிவோட்டில் கிங் சர்ச்னு வரும், பிஓடி பாட்னு வரும், பிவோட் பாஸ்ன்னு வரும். இதில் மோஸ்ட்லி நம்ம இந்தியன்ஸ் இங்கே நம்ம எதை யூஸ் பண்ணுவோன்னா சிபிஆர் பை கேஜிஎஸ், இதை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் உங்களுக்கு இதுவே நான் சொல்லித்தரேன் எப்படின்ட்டு. ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பின்னாடி நமக்கு சிபிஆர் ஓப்பன் ஆகிடும். இதில் ஒரு சில செட்டிங்ஸ் இருக்குது. அந்த செட்டிங்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த செட்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம அந்த செட்டிங்கை வச்சு ட்ரேட் பண்ணலாம். ஸோ இப்போ சிபிஆர் போயிட்டு செட்டிங்ஸ் போனீங்கன்னா இதில் பாருங்கள், இது எல்லாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு செலக்ட் ஆகி போயிருக்கும். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் நீங்கள் அன்செலக்ட் பண்ணி விட்டுட்டு வெறும் இது மட்டும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டைல்ஸ்க்கு போயிருங்க. இதில் பாருங்கள், டெய்லி பிவோட் ப்ளூ கலரில் இருக்கும், டெய்லி பிசி, டெய்லி டிசி. பாட்டம் லெவல் டாப் லெவலில் வந்து பிசி டிசின்னு போட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், டெய்லி பிவோட் இருக்கும், அது ப்ளூ கலரில் இருக்கும், பிசி ப்ளூ கலரில் இருக்கும், இது வந்து டிசியும் ப்ளூ கலர் இருக்கும். அதாவது டாப் லெவல் பாட்டம் லெவலில் தான் பிசி டிசின்னு கொடுத்துருக்காங்க. இது 3 தான் நமக்கு சிபிஆர். இதை 3த்தையும் இப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் பாருங்க R1, R2, R3, R4 எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ். S1, S2, S3, S4 தூக்கிடுங்க. S1, S2, S3 இந்த 3 இருந்தால் போதும். அப்புறம் வீக்லி எடுத்துருங்க, பிசி எடுத்துருங்க. இது எதுவுமே வேண்டாம். அந்த வீக்லி இது எல்லாத்தையுமே நீங்கள் அன்செக் பண்ணிடுங்க. நமக்கு இது எதுவுமே வேண்டாம். நமக்கு தேவையானது அது மட்டும்தான். நம்ம முன்னாடியே அது ஒன்று கிளிக் பண்ணதுனால இங்கே எதுவுமே காட்டாது, இது மட்டும்தான் காட்டும். பட் இருந்தாலும் நமக்கு இது தேவையில்லாதது, இதெல்லாம் வேண்டாம். ஸோ இதை ஒரு வாட்டி நம்ம எல்லாத்தையும் அன்செக் பண்ணிடலாம். இது ஃபுல்லாகவே நீங்கள் அன்செக் பண்ணிடுங்க. ஸோ இங்கே பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் ப்ரீவியஸ் டே லோ, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரெண்டுத்தையும் வச்சுக்கோங்க. அண்ட் ப்ரீவியஸ் வீக் லோ, ப்ரீவியஸ் மந்த் லோ, இது எல்லாத்தையுமே தூக்கிடுங்க. இது எதுவுமே வேண்டாம். ஓகே, முடிஞ்சிருச்சா? சிபிஆரோட இந்த டெய்லி பிவோட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது டெய்லி பிவோட். சிபிஆரில் இருக்க இந்த டெய்லி பிவோட் மட்டும் டாட்டர் லைன்ஸாக இருக்கட்டும். மற்றது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்றது எல்லாமே R1 வந்து ஸ்டெப் லைனாக மாற்றிக்கோங்க.
R2 ஸ்டெப் லைனாக மாற்றிக்கோங்க, R3 ஸ்டெப் லைனாக மாற்றிக்கோங்க, அண்ட் S1 வந்து ஸ்டெப் லைனாக மாற்றிக்கோங்க, S2 வந்து ஸ்டெப் லைனாக மாற்றிக்கோங்க, S3 வந்து ஸ்டெப் லைனாக மாற்றிக்கோங்க. ஓகே, இப்போது நம்ம எப்படி என்னென்ன கண்டிஷன் இருந்தால் எடுக்கலான்றதை பார்த்துக்கலாம். மார்க்கெட்டில் என்ன மாதிரி கண்டிஷன் இருந்தால் பார்த்துக்கலாம், எப்படி எடுக்க போகிறோன்றதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம செட்டிங்ஸ் வச்சதுக்கப்புறம் சிபிஆர் பாருங்கள். சிபிஆர் கீழே ஓப்பன் பண்ணதுன்னா என்ன சொன்னேன் நம்ம சினாரியோ, இது வந்து பியரிஷ் சினாரியோ அப்படின்னு சொன்னேன். ஸோ சிபிஆருக்கு மேலே ஓப்பன் பண்ணால் என்ன பண்ணணும், புல்லிஷ் சினாரியோ. ஓகே, பார்த்துட்டோமா, பியரிஷ் பார்த்துட்டோம், புல்லிஷ் பார்த்துட்டோம். இப்போ நம்ம வேறு என்ன பார்க்குறோம், நேரோ சிபிஆர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இதுதான் நேரோ சிபிஆர். எவ்வளோ குட்டி குட்டியாக பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி நேரோ சிபிஆர் வரும்போது மார்க்கெட் ட்ரெண்டிங்காக இருக்கும். எவ்வளோ அழகாக பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு எவ்வளோ ட்ரெண்டாக போயிருக்காங்க பாருங்கள். இதுதான் நேரோ சிபிஆர். இதுவே ஒயிட் சிபிஆராக இருந்துச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒயிட் சிபிஆர் வந்து ஒய்டான சிபிஆர்னால் இப்படி தான். இந்த மாதிரி ஒய்டான சிபிஆர் இருந்துச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் இருக்கும் மோஸ்ட்லி. இங்கே பாருங்கள், இது ட்ரெண்டிங் சிபிஆர். இங்கே பாருங்கள், இது ஒயிட் சிபிஆர். இங்கே லைட்டாக சைட்வேஸ் மாதிரியாக தான் போயிருக்கு இந்த இடத்துல. ஸோ மோஸ்ட்லி நமக்கு வந்து ஒய்டான சிபிஆர் வந்தால் அன்னைக்கு கொஞ்சம் சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் இருக்கும். ஓகே, இப்போது இந்த இடத்துல நம்ம 2-3 எக்ஸாம்பிள்ஸ் வச்சு எப்படி ட்ரேட் எடுக்கலான்னு பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி மார்க்கெட்டே வச்சு பார்த்துக்கலாமே. இன்றைக்கி பாருங்கள், கீழே ஓப்பன் ஆகி இந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன் கொடுத்து கீழே வந்து இங்கே வந்து எனக்கு ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறான். அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆனதே கீழே தான் ஓப்பன் ஆனோம். அதாவது சிபிஆருக்கு கீழே வச்ச மார்க்கெட்டு மேலே போய் சிபிஆரில் ரிஜெக்ஷன் ஆச்சு. நான் வந்து இதுக்கு முன்னாடி சொன்ன ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜியும் சரி, இதுவும் சரி, ரிஜெக்ஷன் கேண்டிலுக்காக ரொம்ப வெயிட் பண்ணுவேன். ஏன்னா ரிஜெக்ட் நடக்கணும். அந்த இடத்துல ரிஜெக்ஷன் நடந்து அடுத்த கேண்டில் கீழே பாடி வச்சா என்ட்ரி ஸ்ட்ராங்காக இருக்கலாம். ஏன்னா எனக்கு அங்கே வந்து மினிமல் ஸ்டாப் லாஸ் இருக்கும். ரெண்டாவது, அந்த ரிஜெக்ஷனுக்கு அப்புறம் எனக்கு வர கேண்டிலில் நான் தைரியமாக என்ட்ரி போட்டு வெயிட் பண்ணுவேன். ஸோ இந்த சிபிஆரில் அது ரிஜெக்ஷன் ஆகி ஒரு சப்போர்ட்டாக எடுத்து கீழே அதுக்கப்புறம் ஃபால் ஆனது தான். இந்த இடத்துல வந்து என்ட்ரி எங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருப்பேன். இது என்னோடய ஸ்டாப் லாஸ். ஸோ நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து இவ்வளோ பெரிய லாங்கை வந்து நம்ம கேப்சர் பண்ணலாம். பட் நான் வந்து 1 or 2 கேண்டில்ஸில் எனக்கு போதும் 20 to 30 பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு வெளியே வந்துடுவேன். ஆனால் இது பாருங்கள், S1 வரைக்கும் இங்கே வந்திருக்கு. ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதே இன்றைக்கே பாருங்கள், அதே இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். திரும்ப அதே இடத்துல வந்து அங்கேயே ரிஜெக்ட் ஆகி பெரிய கேண்டில் வச்சு திரும்ப ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இந்த இடத்துல ரிஜெக்ஷன் வச்சு வரும்போது இந்த கேண்டில் எடுத்திருந்தா கூட நமக்கு இவ்வளோ தூரம் ஒரு நல்ல ப்ராஃபிட் நமக்கு கிடச்சிருக்கும். வேறு 2-3 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு, சிபிஆருக்கு மேலே, அதாவது ஒயிட் சிபிஆருக்கு மேலே ஓப்பன் வச்சுட்டான். அது என்ன நடந்திருக்கு, எந்த இடத்துல ஓப்பன் வச்சுருக்காங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே எக்ஸாக்டாக R1. இந்த R1 லைட்டாக பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஒரு கேண்டில் பியரிஷ் கேண்டிலாக வந்து இங்கே பாருங்களேன். நீங்கள் நல்லா பாருங்கள், ப்ரீவியஸ் டே ஹையை வந்து அவனால் உடைக்க முடியல. அங்கேயே நிறைய ரிஜெக்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி ரிஜெக்ஷனில் வந்து என்ன நினைப்பேன்னா மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறான். ஸோ அப்போ நான் வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். நான் எப்பயுமே வந்து என்ட்ரி வந்து உடனே எடுக்க மாட்டேங்க, வெயிட் பண்ணி தான் எடுப்பேன். என்ட்ரிக்காக ரொம்ப வெயிட் பண்ணுவேன். எனக்கு ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் ஏரியாவில் போய் ஒரு சப்போர்ட்லேயோ ஒரு ரெசிஸ்டன்ஸ்லேயும் போய் ரிஜெக்ஷன் கிடச்சி கேண்டில் வைக்கும்போது நான் இன்னும் ஸ்ட்ராங்காகவே ரிஜெக்ஷன் அந்த சப்போர்ட் லைனை தொட்டு ரிஜெக்ஷன் ஆகி அடுத்த கேண்டிலில் நான் எடுக்கும்போது எனக்கு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் தெரியும். அங்கே 20 to 30 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணிட்டு வந்துடுவேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்களேன், உங்களோட ட்ரேடோட செட்டப்பே டோட்டலாக சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். இப்போ இங்கேருந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அடுத்த கேண்டில் பாருங்கள், க்ரீன் கேண்டில் போட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், இங்கேயே கன்சாலிடேஷன், இங்கேயே சப்போர்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துல ஒரு 2-3 கேண்டில் வந்து கன்சாலிடேட் ஆகி அடுத்த க்ரீன் கேண்டில் இங்கே பெருசாக போட்டான். நான் எங்கே எடுப்பேன்னா இந்த க்ரீன் கேண்டில் போட்டதுக்கப்புறம் என்னோட என்ட்ரி, இது என்னோட ஸ்டாப் லாஸ். சில பேர் இங்கேயே எடுத்துருவாங்க, ரிஜெக்ஷன் வரும்போதே எடுத்துருவாங்க, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க எடுத்துருவாங்க. நான் என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல தான் எடுத்தேன், ஏன்னா ஒரு க்ரீன் கேண்டில் போடட்டுமே அப்படின்ட்டு. ஸோ இதுலேயும் சில பேர் பயமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த சப்போர்ட் எடுத்து இந்த இடம் இந்த ஹையை இந்த கேண்டில் பிரேக் பண்ணோன்னே நீங்கள் இங்கே என்ட்ரி போனால் கூட இந்த ஸ்டாப் லாஸ் எக்ஸாக்டாக R1 வந்து உங்களோட டேக் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போயிடலாம். அவ்வளோதான், சிம்பிள் ரூலுங்க, சிம்பிள். இதை வச்சே நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு 20 to 30 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணிட்டு போயிடலாம். இதுக்கப்புறம் எனக்கு R1 உடச்சி R2 போனாலும் சரி போடலனாலும் சரி, எனக்கு தேவையான டார்கெட் அன்னைக்கு கிடச்சிச்சின்னா நான் வெளியே வந்துடுவேன். ஸோ இதே மாதிரி வேறு இன்னும் 2-3 இது பார்க்கலாம்.
மேலே இன்றைக்கி மார்னிங் வந்து கேண்டில் மேலே ஓப்பன் ஆகி சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆகி சிபிஆரை பிரேக் பண்ணி கேண்டில் கீழே வந்துருச்சு. ஓகே, சிபிஆரை உடச்சி கீழே வந்தோடனே கேண்டில் என்ன பண்ணும், இந்த இடத்துல இவ்வளோ பெரிய கேண்டில் போட்டு பிரேக் பண்ணிட்டான். ஸோ பியரிஷ்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. வந்து இவ்வளோ பெரிய கேண்டில் போட்டதுமே பியரிஷ்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ இந்த மாதிரி சினாரியோவில் என்ன பண்ணணுன்னா, அடுத்த கேண்டில் இந்த இடத்துல ஒரு என்ட்ரி போடணும்னா இதை ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு அன்டில் நீங்கள் என்ன பண்ணலாம், இது வரைக்கும் பார்த்தீங்களா கீழே S1 இந்த சப்போர்ட் வரைக்குமே நம்ம கேப்சர் பண்ண முடியும். பெரிய லாங் சைடு நமக்கு கிடைக்கும். அப்படி இல்லையா நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த இடத்துல என்ட்ரி போட்டு இந்த இடத்துல உங்களோட டார்கெட் 1 or 2 கேண்டில்ஸில் நம்ம டார்கெட் எடுத்துகிட்டு ஈஸியாக ஓடி வந்துடலாம். ரொம்ப சிம்பிளுங்க. வந்தாங்க கீழே, திரும்ப போனால் போக முடியல, இங்கே சிபிஆர் இருக்குது, ரிஜெக்ஷன் ஆனால் திரும்ப கீழே வரான். திரும்ப பாருங்கள் இந்த 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 ஏரியாவை இங்கே பாருங்கள், அவனால் இந்த ஏரியாவை தாண்டவே முடியல. ரிஜெக்ஷன் ஆகி தான் கீழே வந்துக்கிட்டே இருந்தான். ஸோ இது நீங்கள் ப்ராக்டிஸ் பை ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும் எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், சிபிஆருக்கு கீழே வச்சாச்சு. ஸோ நமக்கு வந்து பியரிஷாக தான் இன்றைக்கி மார்க்கெட் இருக்க போகுது அப்படின்னு தெரியும். பட் சிபிஆர் கீழே வச்சவன் ப்ரீவியஸ் டே லோவில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் டக்குன்னு மேலே போயிட்டான். ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு அடுத்த கேண்டிலில் வந்து இமீடியட்டாக நான் எப்பயுமே வந்து எடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து செல் சைடுன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ சிபிஆர் கீழே கேண்டில் வச்சுருக்கும் போது கேண்டில் ஐயோ மேலே போய் க்ரீன் கேண்டில் போட்டு மேலே போகிறானே, கால் சைடு ஆயிடுவானோ அப்படிலாம் நான் யோசிக்கவே மாட்டேன், வெயிட் பண்ணுவேன். ஸோ அடுத்தது இந்த இடத்துல ரிஜெக்ஷன் கிடச்சிருக்கு. இந்த இடத்துல மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகி இந்த இடத்துல இருந்து ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் போட்டு திரும்ப வந்து இந்த சிபிஆர்லேயே சப்போர்ட் எடுத்து கீழே வந்துருச்சு. ஸோ என்னோடய என்ட்ரி இங்கே இருக்கும். இந்த இடத்துல என்னோடய என்ட்ரி, இந்த இடத்துல என்னோடய எஸ்எல் 1 or 2 பாயிண்ட்ஸ் இங்கே நான் கேப்சர் பண்ணிட்டு வந்துடுவேன். ஓகே, இங்கே நான் என்ட்ரியை மிஸ் பண்ணிட்டேன் சார், இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுக்கலைங்க, இதை மிஸ் பண்ணிட்டேங்க. இந்த ஹோல் ஏரியாவே எனக்கு பயமாக இருந்துச்சுங்க. ஏன்னா மார்க்கெட் மேலே போகிற மாதிரி போய் கீழே வந்துருச்சுங்க. ஸோ மார்க்கெட்டில் நான் என்ட்ரி எடுக்க ரொம்ப பயமாக இருந்தாங்க. நமக்கு இன்னொரு சான்ஸ், இங்கே ரொம்ப அழகான சான்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் என்ன நடந்திருக்குன்னா, இங்கே பாருங்கள் ப்ரீவியஸ் டே லோ வந்து தூக்கியிருக்கான் மார்க்கெட். ஸோ ப்ரீவியஸ் டே லோவை வந்து பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வந்த கையோட எவ்வளோ பெரிய கேண்டில், இந்த இடத்துல நான் என்ட்ரி சார், எனக்கு S1 தான் சார் என்னோடய டார்கெட். ஒரே கேண்டலில் நல்ல அழகான ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளில வந்துடலாம். அவ்வளோதான். நீங்கள் வெயிட் பண்ணி கூட இந்த மாதிரி ப்ரீவியஸ் டே லோவை பிரேக் பண்ணி ஒரு கேண்டில் வச்சதும் அடுத்த கேண்டில் என்ட்ரியை போட்டுட்டு அதுக்கு மேலே ப்ரீவியஸ் டே லோவை பிரேக் பண்ணோன்னே அந்த அடுத்த கேண்டில் என்ட்ரி போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் எஸ்எல் வச்சிட்டிங்கன்னா S1 வரைக்கும் உங்கள் டார்கெட் வெயிட் பண்ணி ஈஸியாக நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வந்துடலாம். இவ்வளோ தாங்க சிபிஆரை வச்சு ரொம்ப சிம்பிளாக அழகாக ட்ரேட் எடுக்கலாங்க. நான் இந்த சிபிஆரை யூஸ் பண்ணி நான் ரொம்ப வருஷமாக அந்த சிபிஆரை யூஸ் பண்ணி நான் ட்ரேட் எடுத்துகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த ஆர்பும் சிபிஆரும் கம்பைன் பண்ணி நான் நிறைய ட்ரேட் சக்ஸஸாக எடுத்திருக்கிறேன். எனக்கு அது ரொம்ப ஒரு சேஃபான ட்ரேடாக இருந்துச்சு. என்னோடய கேபிட்டல் ரொம்ப சேஃபாக இருந்துச்சு. இதை பற்றி புரிஞ்சுக்கிட்டு நான் ட்ரேட் எடுக்க ஆரம்பித்தேன். நீங்கள் வந்து இதை பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், நிறைய ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கெல்லாம் மார்க்கெட், நான் சொன்ன மாதிரி எங்கெல்லாம் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து அடுத்த கேண்டில் வைக்கும்போது நீங்கள் ப்ராப்பராக அதை பார்த்து என்ட்ரி பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக 20 to 30 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ண முடியும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் மார்க்கெட்டில். ஐயோ போன உடனே நம்ம எடுத்துடணும் அப்படின்னு என்ட்ரி ஆகாமல் ஒரு இடத்துல வெயிட் பண்ணுங்கள். ஒன்று அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுறானான்னு பாருங்கள். அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி திரும்ப அங்கேயே போய் ரிஜெக்ஷன் வச்சானா அந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி கொடுங்க. அடுத்த கேண்டில் என்ட்ரி கொடுத்துட்டு ஒரு 20 to 30 பாயிண்ட்ஸ் வச்சுட்டு வெளில வந்துடுங்க. இல்லை அங்கே பிரேக் பண்ணி திரும்ப அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி மேலே பாடி வச்சுட்டானா எடுக்காதீங்க. சிம்பிள் ரூல். இந்த ரூலை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் பண்ணிங்கன்னா சிபிஆரை வச்சு ரொம்ப அழகான ட்ரேட் எடுக்கலாம். நீங்கள் ஒரு அழகாக 20 to 30 பாயிண்ட்ஸ் ஈஸிலி கேப்சர் பண்ண முடியுங்க. நிறைய பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். நான் இதை வச்சு நான் டெய்லியுமே ப்ராஃபிட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ண என்னோட இந்த வீடியோ, நான் எப்படி நான் ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்ற வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம்.